4 lakh இருந்தால் இடம் வாங்கிக்கலாம், 7 lakh இருந்தால் தனி வீடாக வாங்கிக்கலாம் இல்லையா? ஆமாம் சார். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 80 to 85% பேங்க் லோன் பண்ணி கொடுத்தோம் சார். இங்கேருந்து 300 மீட்டரில் மெயின் ரோட்லேயே முடிச்சூர் ரோடு பஸ் ஸ்டாண்டு அங்கே இருக்குது சார். அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம சைட்லேருந்து 10 minutesல கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது சார். ஈஸியான ஆக்சசிபிலிட்டி. 120 நாளில் ஒரு வீடு நல்லா பக்காவாக பண்ணி கொடுத்தோம். அதாவது 4 மாதம். 4 மாதம். நம்மளுடைய தமிழ் மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜேந்திரன் கடாரம் கொண்டார். இந்த உலகத்தையே வந்து ஆண்ட ஒரு மன்னர். அவருடைய பேர் அவருடைய நினைவாக வைக்கணும்னு சொல்லி நான் இந்த பேர் வச்சிருக்கேன் சார். இப்போ மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா. வணக்கம் நேயர்களே, சென்னை தாம்பரத்துல வீடுகளுக்கு மத்தியில புதிய மனைப்பிரிவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க விஎல்சி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம். உங்க கையில 4 லட்சம் முன்பணம் இருந்தாலே போதும், நீங்க இங்கே ஒரு வீட்டு மனை வாங்கிக்க முடியும். 7 லட்சம் முன்பணம் இருந்தா அடுத்த 4 மாதங்கள்ல உங்களோட கனவு வீட்டை உங்க விருப்பப்படி கட்டி கொடுக்கறாங்க. இந்த மனைப்பிரிவு பற்றி அந்த நிறுவனத்தோட MD திரு பிரேம் அவர்களோடு நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. தாம்பரத்தில் ப்ரைம் லொக்கேஷனில் 4 பக்கம் பார்க்குறேன், ஃபுல்லாக வீடுகள் இருக்குது. சூப்பராக வந்து சைட்டில் லான்ச் பண்ணியிருக்கீங்க. நம்ம சைட்டுக்கு வாசல்லே பார்த்தா நிறைய வீடுகள் இருக்குது. நம்ம சைட்டை கரெக்டாக எங்கே சார் அமைஞ்சிருக்குது? சார் நம்ம சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் வெஸ்ட்டு. நம்ம அட்டை கம்பெனிலேருந்து கரெக்டாக ஒரு 500 மீட்டரில் இருக்குது சார். இங்கே அட்டை கம்பெனிங்கிறது ஒரு ஃபேமஸான இடம். அதுலேருந்து ஒரு 500 மீட்டரில் இருக்குது. ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தான் சார் இங்கே. சரி சார். நம்ம கரெக்டாக இங்கேருந்து அவுட்டர் ரிங் ரோடு சார். அவுட்டர் ரிங் ரோடு வந்து 1 கிலோமீட்டர் இருக்குது சார். இங்கேருந்து நம்ம அந்த 500 மீட்டர் வெளியில் போனோம்னா அங்கேருந்து ஒரு 500 மீட்டரில் அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது. ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஆம்னி பஸ் வந்து இங்கேருந்து பக்கத்தில் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது சார். ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் தான். ஆமாம் ஆமாம். இங்கேருந்து கரெக்டாக நம்ம தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் வரும் சார். எக்ஸாக்டாக தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து 7 கிலோமீட்டர் சார். நம்ம கூகுளில் இருந்து இங்கேருந்து போட்டு பார்த்தோம்னா கரெக்டாக 7 கிலோமீட்டரில் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டே இல்லை சார். நம்ம சைட்டுக்குள்ளே வரும்போதே ஃபஸ்ட்டு கவனிச்சேன் சார், நம்ம சைட்டோட பேர் வந்து ராஜேந்திர சோழன் நகர்னு வச்சுருக்கீங்க. என்ன காரணம் சார் அந்த பேரில்? சார், இந்த விஎல்சி ராஜேந்திர சோழன் நகர் பேர் வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ் மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜேந்திரன் கடாரம் கொண்டார். இந்த உலகத்தையே வந்து ஆண்ட ஒரு மன்னர். அவருடைய பேர் அவருடைய நினைவாக வைக்கணும்னு சொல்லி நான் இந்த பேர் வச்சுருக்கேன் சார். இப்போ மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கடாரம் கொண்டார்னு சொல்லி இருக்கோம். அதே மாதிரி வந்து தாய்லாந்து, கம்போடியா, அந்த மாதிரி பல நாடுகளை வந்து ஆட்சி செய்த நம்மளுடைய தமிழ் மன்னருடைய பேரை நினைவாக இந்த ராஜேந்திர சோழ நகர் பேர் வச்சிருக்கேன். இப்போ மக்கள் வந்து அந்த பேரை மறக்கக்கூடாது, டெய்லி வந்து அதை பேரை சொல்லணும், கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய பேரை நிலைநிறுத்துறதுக்காகவே இந்த நகரை உருவாக்கிருக்கு. சரி சார், நல்ல முயற்சி சார். நன்றி சார். சார், நம்ம சைட்டு வந்து என்ன போட்டு மொத்தம் எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க, என்ன சைஸ்ல இருந்து இருக்கு சார்? சார், நம்மளுடைய சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு 842 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1100 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இருக்கு. 30 ஃபீட் ரோடு, என்ன நல்ல வைடிங்காக 30 ஃபீட் ரோடு போட்டு. சரி சார். சார், சைட்டை வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கீங்க, எல்லா ஃபேஸிங் இருக்குல்ல சார்? ஆமாம் சார். இங்கே வந்து அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாரும் லைக் பண்ணுற மாதிரி வடக்கு தெற்கு இந்த 2 தான் ஃபோக்கஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது சார். சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி 23க்கு 40ங்கிற சைஸில் பிளாட்டை பிரிச்சிருக்கோம் சார். சைட்டுக்குள்ள வந்து ஏபி வசதி தான் கொடுத்துருக்கீங்க சார். வேறு என்ன அமிட்டிஸாக பண்ணிட்டு இருக்கீங்க சார்? சார், இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் கஸ்டமருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா விதமான அம்யூனிட்டிஸும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக காம்பவுண்டு, ஃப்ரண்ட்டு கேட்டு, உங்களுக்கு இபி லைனு, ஸ்ட்ரீட் லைட்டு, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, நல்ல ரோடு, வைடிங் ரோடு, 30 ஃபீட் ரோடு, எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார். இந்த ரோடு வந்து 30 ஃபீட் இல்லையா? ஆமாம் சார். இந்த ரோடு 30 ஃபீட் ரோடு. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கான எல்லா வசதியும் இருக்குது. 3 ஃபேஸ் இபி லைனும் நம்ம கொண்டு வந்து கொடுத்துறோம் சார். சார், இந்த சைட்டில் வந்து பிளாட்டாக வாங்கலாம், ஓகே. நீங்களே வந்து வீடாக கட்டி கொடுக்குறீங்களா சார்? அஃப்கோர்ஸ் சார். கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபைடு எப்படி இருக்கோ, அவங்களுடைய நீடு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஒருத்தங்களுக்கு வந்து இடம் மட்டும்தான் வேணும்னா இடமாவும் கொடுக்குறோம். இல்லை எங்களுக்கு இடம் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கணுனாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் சார். தனி வில்லாவாகவே எங்களுக்கு வேணும்னாலும் தனி வில்லாவாகவும் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அவங்களுடைய நீடு என்ன இருக்கோ, கஸ்டமர் நீடு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸாக பண்ணி கொடுக்குறோம். ஒரு வீடு கட்டி முடிக்க எத்தனை மாதங்கள் ஆகும் சார்? சார், தாராளமாக ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டி முடிக்கணும்னா 120 நாள் தேவைப்படும் சார். அவசரமாக நம்ம கட்டுறதுனால வீடு வந்து உறுதித்தன்மை இல்லாமல் இருக்கும். அதனால் 120 நாளில் ஒரு வீடு நல்லா பக்காவாக பண்ணி கொடுக்கும். அதாவது 4 மாதம். 4 மாதம் சார். நான் வரும்போதே பார்த்தேன் சார், நம்ம சைட்டுக்கு ஃப்ரண்டில் வந்து நிறைய வீடுகள் இருக்குது. அது தொடர்ச்சியாக தான் சைட் போட்டிருக்கீங்க. இங்கே பக்கத்துலேயே பார்க்குற அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது. அங்கே என்ன ப்ரைஸில் போயிட்டு இருக்குது சார்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வந்து 2 BHK வந்து பார்த்தீங்கன்னா 65 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சார். நம்ம அதை விட கம்மி இண்டிபெண்டன்ட் வில்லாவே 2 BHK வந்து 55 லட்சத்துலேயே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் சார். 10 lakh கம்மியாக கொடுக்குறீங்க? ஆமாம், 10 லட்சம். இப்போ நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் வாழ்கிறத விட ஒரு தனி வீடாக நீங்கள் வாழும்போது அதை விட ஒரு 10 லட்சத்தில் தனி வீடு கொடுக்குறோம்.
சரி சார், அந்த 55 லேக்ல வந்து என்ன சைஸ் லேண்ட்ஸ், என்ன சைஸ் பில்டப்ல வீடு வரும் சார்? சார் 842 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் உங்களுக்கு வந்து 2 BHKவில் கன்ஸ்ட்ரக்ஷன் 650 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். சரி சரி சரி. நம்ம தனி வீடு தான். தனி வீடு நம்ம கீழே நம்ம சொந்தம், மேலேயே சொந்தம், சைட்லேயும் சொந்தம், எல்லா இடமும் நம்மளுக்கு சொந்தம். சரி. தனி இடம், அதாவது எலி வலையா இருந்தாலும் தனி வலையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து இண்டிபெண்டன்ட் வில்லாவே இந்த இடத்துல ஒரு 55 லேக்ஸில் பண்ணிக்கலாம். நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்குது சார்? நம்ம சைட்டை சுற்றியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ் இருக்குது சார். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சைட்லேருந்து எட்டி பார்க்க தூரத்தில் தான் வந்து SSB ஸ்கூல் இருக்குது சார். TMG காலேஜ் இருக்குது. இது வந்து TMG காலேஜ். ஆமாம், TMG காலேஜ் பக்கத்துலேயே இருக்குது பாருங்க. அது இல்லாமல் இங்கே இருந்து இந்த பக்கம் வேர்ல்ஸ் காலேஜ் அட்டகமணி இருக்கு இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ஸ் ஸ்கூல் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நாராயணா ஸ்கூல் இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய ஸ்கூல் காலேஜ் இருக்குது. இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு சாய்ராம் காலேஜ் இருக்குது, தனலட்சுமி காலேஜ் இருக்குது, இந்த பக்கம் பெரிய காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம சைட்டை சுற்றி எல்லாமே ஒரு 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டருக்குள்ளேயே நிறைய இன்ஸ்டியூஷன் இருக்குது சார். இடம் வாங்குறவங்க வந்து சைட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்புக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. நம்ம சைட்லேருந்து பஸ் ஸ்டாப் வந்து எவ்வளோ தூரம் சார்? சார் இங்கேருந்து 300 மீட்டரில் மெயின் ரோட்லேயே முடிச்சூர் ரோடு பஸ் ஸ்டாண்டு அங்கே இருக்குது சார். அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம சைட்லேருந்து 10 மினிட்ஸில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது சார். ஈஸியான ஆக்சசிபிலிட்டி, ஈஸியாக நம்ம உள்ளே வரக்கூடிய, மெயின் ரோட்லேருந்து ரொம்ப உள்ளெல்லாம் போக வேண்டியதில்லை, திரும்பினா உடனே நம்ம சைட் இருக்குது சார். சார் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ்க்குள்ளே போயிடலாம் சார். இங்கே ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் சார்? சார் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 4300 போட்டிருக்கோம் சார். 4300 4300 மட்டும் தான் சார். ஜஸ்ட் இந்த ப்ரைஸில் ஏதாவது ஆஃபர் நெகோஷியபிள் இருக்கா சார்? சார் கஸ்டமர் வந்து முதல்ல சைட்டை பார்க்கட்டும். சைட்டை அவங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணி தருவோம் சார். சார் இப்போ நம்ம இந்த சைட்டில் வந்து ஒரு பிளாட் பை பண்ணுறதுக்கு ஒரு கஸ்டமர்கிட்ட மினிமம் டவுன் பேமெண்ட் அவங்க எவ்வளோ வச்சிருக்கணும் சார்? மினிமம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 lakhs வச்சிருந்தா போதும். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 80 to 85% பேங்க் லோன் பண்ணி கொடுத்துருவோம் சார். ஒரு 4 lakh இருந்தால் நம்ம அங்கே வந்து இடம் வாங்கிக்கலாம், ஈஸியாக வாங்கிக்கலாம் சார். சப்போஸ் அவங்க வந்து ஒரு வீடாக கேட்குறாங்க, வீடு வாங்குறதுக்கு எவ்வளோ சார் தேவைப்படும்? வீடாக வாங்கணும்னா அவங்க அந்த 4 lakhsல இருந்து ஒரு 3 lakhs எக்ஸஸ் பண்ணி ஒரு 7 lakhs கொடுத்தாங்கன்னா பேலன்ஸ் லோனில் பண்ணி அவங்களுக்கு ஒரு தனி வீடே பண்ணி கொடுத்துருவோம் சார். 4 lakh இருந்தால் இடம் வாங்கிக்கலாம், 7 lakh இருந்தால் தனி வீடாக வாங்கிக்கலாம் இல்லையா? ஆமாம் சார். சைட் விசிட் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு வீடியோல ப்ளே ஆகிற மொபைல் எண்ல பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.